தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்ன மழையில் நனைய மறுபடியும் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 99ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. அநாதை சங்கீதம் என்று இந்த சங்கீதம் அழைக்கப்படுகிறது. ஆனாலும் வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே அநாதை சங்கீதம் என்று இதை குறித்து கூறலாகாது. ஆவியானவருடைய சங்கீதம் என்று இதை குறித்து நாம் அறிவிக்க வேண்டும். 99ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை நீங்கள் உங்கள் கையிலே திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வசனங்களை வாசிக்கும் பொழுது என்னோடு வாருங்கள். 99ஆம் சங்கீதம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தமுள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரின் நியாயத்தை நிலை நிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கைக்கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. 99ஆம் சங்கீதம் ராஜரிக கீதங்களிலே ஒன்று. அது மட்டுமல்ல, துதியின் கீதங்களிலும் ஒன்று. 93ஆம் சங்கீதம் 95ஆம் சங்கீதம் முதல் 100ஆம் சங்கீதம் வரை ராஜரிக கீதங்கள் என்றும் துதியின் கீதங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த 99ஆம் சங்கீதம் ஆண்டவருடைய சிங்காசனத்தையும் அவருடைய கிருபையையும் அவருடைய நீதியும் குறிப்பிடக்கூடிய அவர் மகத்துவம் நிறைந்த தெய்வம் என்பதை அறிவுறுத்தக்கூடிய ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இந்த சங்கீதம் முழுவதையும் நாம் வாசித்தோம். இப்பொழுது முதல் 5 வசனங்களிலே அவர் மகிமையின் கர்த்தர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் மகிமையின் கர்த்தர், அவர் பெரியவர், பெரிய கர்த்தர். ஆண்டவர் பெரியவர். நம்முடைய பிரச்சனைகளோ சிறியவை. சிறிய பிரச்சனைகளை பெரிய கர்த்தர் கைகளில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஏனென்றால் இந்த சங்கீதம் தொடர்ந்து சொல்லும் பொழுது ஆண்டவர் உயர்ந்தவர், பெரியவர், ராஜரிகம் பண்ணுகிறவர் என்று சொல்லியும் நாம் இந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவர் ராஜரிகம் பண்ணுகிறவர், எல்லாவற்றையும் ஆண்டு வழிநடத்துகிறவர். எதுவும் எவரும் தங்கள் தலைகளை தூக்க முடியாது. ஏனென்றால் தலைவர் தெய்வம், அவரே ராஜரிகம் பண்ணுகிறவர், அரசாண்டு வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிறிய பிரச்சனைகளை பெரிய கர்த்தர் கையிலே ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது எல்லாமே நமக்கு சாதகமாக முடியும். பாதகங்கள் மாறும், சாதகங்கள் நிறைவேறும் என்று சொல்லி இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, கேருபீன்களின் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேருபீன்கள் ஒரு வகையான வித்தியாசமான தெய்வீக தூதர்கள். பாதுகாப்பதற்கென்றே அவை உருவாக்கப்பட்டன, அழைக்கப்பட்டன.
உடன்படிக்கை பெட்டியை அவைதான் செட்டைகளை விரித்து காத்து கொண்டிருந்தன என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் துரத்திவிட்டு கேருபீன்கள் மூலமாக அந்த தோட்டத்தை கர்த்தர் காத்து கொண்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக கர்த்தர் பெரியவர். இரண்டாவதாக பாதுகாக்கக்கூடியவர். கர்த்தர் நம்மை பாதுகாக்கக்கூடியவர். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று சொன்ன கர்த்தர். ஆண்டவருடைய செட்டைகளின் மறைவிலே நாமும் அடைக்கலம் புகும் பொழுது, உன்னதமானவருடைய மறைவிலே சர்வவல்லவருடைய நிழலிலே நாமும் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய பாதுகாப்பை நமக்கு அருளி செய்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக அவர் பெரியவர், இரண்டாவதாக அவர் பாதுகாக்கிறவர், மூன்றாவதாக அவர் பரிசுத்தமானவர் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த ஒரு சங்கீதத்தில் மட்டும் 3, 5, 9 வசனங்களிலே கர்த்தர் பெரியவர் என்ற கருத்தை மீண்டும் மீண்டுமாக இங்கே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் கருத்தாக வாசித்திருக்கிறீர்களா? அந்த புத்தகத்திலே 39 தடவை கர்த்தருடைய பரிசுத்தம் என்ற வார்த்தை காணப்படுகிறது. பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது நம்முடைய தலையின் மேல் விழுந்த கட்டாய கடமை. பாவியான மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே வர முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே அவன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். எனவே நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஆண்டவர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற பரிசுத்த கர்த்தர் என்று சொல்லி 4 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடத்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்திலே கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 முறை, 2 முறை அல்ல, 4 முறை அல்ல, 3 முறை கோர்வையாக பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆண்டவருடைய நாமம் இடம்பெறுகிறது. குறிப்பாக ஏசாயா 6 அதிகாரத்திலே பொருள் என்ன? 3 தடவை சொல்லப்பட்டதினாலே திருத்துவ தெய்வம் அங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த வசனங்கள் நமக்கு குறிப்புணர்த்துகின்றன. பிதா பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தர், பரிசுத்தாவியானவர் பரிசுத்தர். இந்த பரிசுத்த தெய்வத்தை வணங்கக்கூடிய நாமும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய நாள் அச்சுறுத்தக்கூடிய ஒரு நாள். கர்த்தருடைய நாள் பயங்கரமான நாள். அவருடைய வல்லமை பயங்கரமானது, அவருடைய நாமம் பயங்கரமானது. இவையெல்லாம் பரிசுத்தத்தின் எத்தனங்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அவர் பரிசுத்தமானவர் என்பதனாலே அவர் பயங்கரமானவர். அவரை கெட்டிச் சேர முடியாது. இயேசுவின் மூலமாகத்தான் அவரை கெட்டிச் சேர முடியும். தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை. அவருடைய மடியில் இருக்கிற அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை பார்க்க முடியாது. தேவனை கிறிஸ்து மூலமாக பார்க்க முடியும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இயேசுவும் திருவுளம் பற்றி இருக்கிறார். பரிசுத்தமானவர், பயங்கரமானவர். அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவரை கிட்டிச் சேரலாகாது. அவரை தூரத்தில் இருந்துதான் பார்க்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காலத்திலே சொல்லி இருந்தார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த பொழுதோ தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே மத்தியஸ்தராக அவர் விளங்குகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்து மூலமாக கிருபாசன தண்டையிலே நாம் கெட்டிச் சேரலாம். ஆண்டவர் மூலமாக பிதாவின் தேவனை நாம் அண்டி வாழலாம் என்றெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது தெய்வம் மகிமையின் கர்த்தர். இரண்டாவதாக அவரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்திற்கு பலன் அளிக்கிறவர் என்ற கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவர். 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது மோசேக்கு, ஆரோனுக்கு, சாமுவேலுக்கு அவர்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார், பதில் அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே அவனுடைய கரங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டிருந்த பொழுது இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள், பதில் கிடைத்தது. ஆரோன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்திலே அவன் விண்ணப்பத்திற்கு பதில் கிடைத்தது, அங்கீகரிக்கப்பட்டான். சாமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர்
மறு உத்தரவு அருளி செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் ஜெபிக்கும் பொழுது அமைதியாக இருக்கக்கூடிய ஆண்டவர் அல்ல, என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே யோசித்து வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர். காலாகாலத்திலே வேளா வேளையிலே ஆண்டவர் பதிலளிக்கிறார். ஒருவேளை பாவங்கள் செய்தால், அந்த பாவங்களிலிருந்து மனம் திரும்பினால் நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக ஆண்டவர் சரி கட்டுகிறார், சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார். ஆனால் பிரார்த்தனைகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக சிட்சிக்கிற ஆண்டவர், பலன் அளிக்கக்கூடிய ஆண்டவர், அதே வேளையிலே நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலும் அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை அவர்களெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் வைத்திருந்ததினாலே, அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுத்து வாழ்ந்ததினாலே கர்த்தர் அவர்களுக்கு பெரு நன்மைகளை, பேராசீர்வாதங்களை அருளி செய்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி பதிலளிக்கிறார் ஆண்டவர்? வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 3 விதமாக ஆண்டவர் ஜெபங்களுக்கு பலன் அளிக்கிறார். எப்படியெல்லாம்? உடனடியாக பதில் கொடுக்கிறார். ஜெபித்த உடனே பதில் வருகிறது. உன் சொல் வரும் முன்னே என் பதில் வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஜெபிக்கும் பொழுதே பலன். சில சமயங்களிலே படிப்படியாக ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். உடனடியாக அல்ல, படிப்படியாக அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வேலையின்படி, அவருடைய கிருபையின்படி, நம்முடைய விசுவாசத்தின்படி, நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சைகளிலே நாம் விழுந்து போகிறோமா, ஜெயிக்கிறோமா, இதையெல்லாம் பார்த்து பார்த்து தம்முடைய வேளையிலே, தமக்கு சித்தமான வேளையிலே ஆண்டவர் பதிலளிக்கிறார். முதலாவதாக உடனடியாக பதிலளிக்கிறார். இரண்டாவதாக படிப்படியாக பதிலளிக்கிறார். மூன்றாவதாக என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறாரே, அதுபோல அவருக்கு சித்தமான வேளையிலே பதிலளிக்கிறார். 3 விதமாக கர்த்தர் ஜெபங்களுக்கு பலன் அளிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சீமோன் பேதுரு சொன்னான், ஆண்டவரே, நீர் கடலில் நடக்கிறீரே, நானும் கடலில் நடந்து வரவா என்று கேட்டதற்கு வா என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரை பார்த்தே கடலில் நடந்து சென்றவன் சீமோன் பேதுரு. சற்று நேரத்திலே கர்த்தர் மேல் வைத்திருந்த கண்களை எடுத்து கடல் அலையின் மேல் வைத்த பொழுது, கடலிலே வைத்த பொழுது தண்ணீருக்குள்ளே மூழ்கினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறான். கொஞ்சம் நேரம் கழித்து ரட்சிக்கிறேன், என் வேலை இன்னும் வரவில்லை என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லாமல் உடனடியாக அவனை ஆண்டவர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பதில் உடனடியான பதில். இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பதில் என்று பார்க்கும் பொழுது, கடலில் நடக்கிறானே, கனத்த சரீரம், ஒரு கால் வைக்கிறான், தண்ணீரிலே மிதக்கிறான், அடுத்த காலையும் வைக்கிறான், மிதக்கிறான், ஒரு ஸ்டெப் வைக்கிறான், மிதக்கிறான், அடுத்த அடி வைக்கிறான், மிதக்கிறான். படிப்படியாக அவன் மிதந்து மிதந்து நடந்து நடந்து அவன் செல்கிறான். இது ஆண்டவனுடைய ஜெபங்களுக்கு அளிக்கக்கூடிய படிப்படியான ஜெபம். முதலாவதாக உடனடியான பதில், ஆண்டவரே என்னை ரட்சியும், உடனடி பதில். இரண்டாவதாக படிப்படியான பதில், அவ்வப்போது ஆண்டவர் படிப்படியாக பதிலளிக்கிறார். மூன்றாவதாக தமக்கு சித்தமான வேளையிலே பதில் என்று சொல்லி கூட நாம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். அவருக்கு சித்தமான வேளையிலே ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். போவோம் என்று சொல்லி பன்மையிலே சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்களும் போவீர்கள், நானும் போவேன், சேர்ந்து போவோம் என்று அர்த்தமாம். போவோம் என்ற வார்த்தையை அவர்கள் பிடித்து கொள்ள வேண்டும். பன்மை வார்த்தையை, விசுவாச வார்த்தையை, ஆண்டவர் நம்மோடு வருவார், வந்து கரை சேர்ப்பார் என்ற விசுவாச வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். பிடிக்கவில்லை. நீங்கள் முந்தி போங்க, நான் போய் மலையில ஏறி ஜெபித்து விட்டு உங்களோடு வந்து நடுக்கடலில் நான் உங்களை சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி சென்ற பொழுது, நடுக்கடலிலே இவர்கள் படகில வந்த பொழுது காற்று கடல் குமுறியது. அவர்கள் அழிந்து போவோம் என்று சொல்லி அலறினார்கள். கர்த்தர் 4வது ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து வந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 1வது ஜாமத்திலே வரவில்லை, 2வது ஜாமத்திலே வரவில்லை, 3வது ஜாமத்திலே வரவில்லை, 4வது ஜாமம். ஆண்டவருக்கு சித்தமான வேளை, காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், ஆண்டவர் நியமித்த வேளையிலே கர்த்தர் கடலின் மேல் நடந்து வந்து அவர்களை காத்து கொண்டார். இது ஆண்டவருக்கு சித்தமான வேளையிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஜெபத்திற்கான பதில். முதலாவதாக உடனடியாக,
இரண்டாவதாக படிப்படியாக, மூன்றாவதாக அவருக்கு சித்தமான வேளையிலே. அவர்கள் எதை நினைத்து பயந்தார்கள்? கடலை நினைத்து மூழ்கி விடுவோமோ என்று கலங்கி. ஆனால் கர்த்தர் கடலின் மேல் நடந்து வந்தார். அதனுடைய பொருள் என்ன? எதை நினைத்து அவர்கள் பயந்தார்களோ அது அவருடைய காலடியின் கீழே இருந்தது. அவருடைய ஆளுகையிலே, அவருடைய அடைக்கலத்திலே, அவருடைய அரசாட்சியிலே, அவருடைய அரவணைப்பிலே சீஷர்கள் இருந்தார்கள். கடலும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. எதை நினைத்து நீ பயப்படுகிறாயோ அது என்னுடைய காலடியிலே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரையாவது நினைத்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? எந்த பிரச்சனையாவது உங்களை அமிழ்த்து கொண்டிருக்கிறதா? எந்த பகைவனையாவது பிரச்சனையாவது நினைத்து, வியாதியை நினைத்து, வறுமையை நினைத்து, வேலையில்லா திண்டாட்டத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பிரச்சனை ஆண்டவருடைய காலடியிலே, அவருடைய ஆளுகையிலே அந்த பிரச்சனை அல்லது பிரச்சனைக்குரியவர் இருக்கிறார். கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களிடத்தில் சீக்கிரத்தில் வருவார், உங்களை கரை சேர்ப்பார். கலங்காமல் கர்த்தர் மேல் பதித்த கண்களை கலைத்து விடாமல் ஆண்டவர் மேலேயே கண்களை பதித்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மகிமையின் கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது. சரி, இந்த ஜெபத்திற்கு, நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலளிக்க வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. என்னென்ன நிபந்தனைகள்? 7ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். வேத வசனத்தை பார்த்து அது சொல்லக்கூடிய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது சொல்லக்கூடிய வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். வசனங்களை கவனிக்க வேண்டும். அதைத்தானே சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம். போவேன் அல்ல, போவீங்க என்றல்ல, போவோம். நீங்களும் நானும் சேர்ந்து போவோம். வசனத்தை கவனியுங்கள், கருத்தாக அதை கவனியுங்கள். ஆபிரகாம் சொன்னான், ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் சொன்னான், நான் பிள்ளையாண்டானை அழைத்து கொண்டு மலைக்கு போகிறேன் பலி செலுத்துவதற்காக. பலி செலுத்தி விட்டு நாங்கள் இருவரும் திரும்ப வருவோம் என்று சொன்னானே. வருவோம் என்று பன்மையிலே அவனை பலி செலுத்தி விட்டு நான் மட்டும் திரும்பி வருவேன் என்று அவன் எண்ணவில்லையே. போவோம், திரும்பி வருவோம். போன பிறகு பலி செலுத்த வேண்டுமே. ஒன்று, கர்த்தர் ஏதாவது ஒரு பலி பொருளை அங்கே வைத்திருப்பார், அல்லது மகனையே கொல்லுவேன், ஆண்டவர் அவனை உயிரோடு எழும்ப பண்ணுவார், அவனோடு வருவேன். என்ன விசுவாசம்? விசுவாசிகளின் தகப்பன் பன்மை. வருவோம். ஆண்டவர் சொன்னார் போவோம். ஆபிரகாம் சொன்னான் வருவோம். விசுவாச வார்த்தைகள். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி வாழ வேண்டும். இரண்டாவதாக, அது 7ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும். வசனம் என்ன கற்பிக்கிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அநேகருக்கு வசனங்கள் தெரியும், ஏராளமான வசனங்களை மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். வேத அறிவு போட்டியிலெல்லாம் அவர்களுக்கு தான் முதல் பரிசு. போதகரே, பிரசங்கியாரே, ஒரு வசனத்தை முடிக்க முடியாமல் திக்கிக் கொண்டிருக்கும் பொழுது, திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு இவர்களுக்கு வசன அறிவு சொந்தம். ஆனாலும் கீழ்ப்படியவில்லையே. கிளிப்பிள்ளை போல வசனத்தை படித்து ஒப்புவிக்கிறார்களே ஒழிய, தேவனுக்கு தேவை கிளிப்பிள்ளைகள் அல்ல, தேவனுக்கு தேவை கீழ்ப்படுகிற பிள்ளைகள். வசனத்தை கொண்டு வாழ்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், இஷ்டமானவர்கள். முதலாவதாக வசனத்தை கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக வசனத்தை கை கொள்ள வேண்டும். மூன்றாவதாக 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அநேக ஜபங்களுக்கு பதில் இல்லாமல் போவதற்கு காரணம் பாவம் என்ற தடை. 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனாகில் தேவன் எனக்கு செவி கொடார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், மனம் திரும்பினால் பாவத்தை மன்னிப்பேன், சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அது ஜெபத்திற்கு பலன் கொடுக்கக்கூடிய அம்சமாகும். அது ஜெபத்திற்கு பலன் கொடுக்கக்கூடிய ரகசியமாகும்.
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறானே 139 சங்கீதத்திலே. அதே போல அந்த 139 சங்கீதத்தின் கடைசி வசனங்களை ஒவ்வொரு நாளும் 5 தடவை வாசிப்பது நல்லது. சில தடவைகள் நீங்கள் வாசித்த உடனேயே அந்த கடைசி 2 வசனங்களும் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிவிடும். ஒவ்வொரு நாளும் அவ்வப்போது 139 சங்கீதத்தை 5 தடவை சொல்லுவது அல்லது வாசிப்பது நலம் பயக்கும். அதனாலே பரிசுத்தமாக வாழ்வோம். தேவனிடத்தில் ஏறெடுக்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு மறு உத்தரவு பெறுவோம். இன்னும் பார்க்கிறோம், முதலாவதாக ஆண்டவருடைய வசனத்தை கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நான்காவதாக ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்தி காட்ட வேண்டும். உயர்த்தி காட்ட வேண்டும். அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். மற்றவர்களும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதை கண்டு விசுவாசிக்கக்கூடிய அளவிலே, ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே, கனம் பண்ணக்கூடிய அளவிலே கர்த்தரையும் உங்களையும் கனம் பண்ணக்கூடிய அளவிலே கர்த்தருடைய நாமத்தை நம்முடைய வாயினாலே உயர்த்த வேண்டும். நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையினாலே உயர்த்த வேண்டும். நம்முடைய போதனைகளினாலே உயர்த்த வேண்டும். ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்த மட்டுமின்றி அவ்வப்போது ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களுக்கும் ஆண்டவரிடமிருந்து பதில்கள் உண்டு என்று அறிந்து கொள்ளலாம். இதுவரை 2 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக என்ன சிந்தித்தோம்? முதலாவதாக மகிமையின் கர்த்தர், இரண்டாவதாக மறு உத்தரவு கொடுக்கிறவர், மூன்றாவதாக மன்னிக்கிற தேவன் என்று சொல்லி 8ஆம் வசனம் முதலாக பார்க்கிறோம். 8ஆம் வசனம் முதலாக கர்த்தர் மன்னிக்கிற தெய்வம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். மன்னிக்கிற தெய்வம். பாவங்கள் செய்தோமே அதையெல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார். 8ஆம் வசனம் முதல், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். என்னதான் எவர்கள் மோசே, ஆரோன், சாமுவேல் என்னதான் அவ்வப்போது சில பாவங்களை அவர்கள் செய்தாலும் அல்லது சிறிய பெரிய பாவங்களை அவர்கள் பண்ணினாலும் நீதியை சரி கட்டினீர். அவர்களுக்கெல்லாம் தண்டனைகளை நீர் வழங்கினீர். இருப்பினும் அவருடைய ஜெபங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தீர். காரணம், நீர் அவர்களை மன்னித்தீர். மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று சொல்லியும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கடைசி வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக பரிசுத்த தேவன், நீதியை விரும்பக்கூடிய தேவன், தப்பு பண்ணினால் அக்கிரமங்கள் செய்தால் தண்டிக்கிற தெய்வம், அதே வேளையிலே மனதுருகும் ஆண்டவர், மன்னிக்கக்கூடிய கர்த்தர் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மோசேயை மன்னித்தார், ஆரோனை மன்னித்தார், ஆனால் கிரியைகளுக்கு சரி கட்டினார். அவர்கள் கானானுக்குள்ளே போக முடியவே இல்லையே. சாமுவேல், அவனை ஆண்டவர் மன்னித்தார். அவனுக்கு மனதுருகிறவராக இருந்தார். அவனுடைய மக்களை, சாமுவேலின் மக்களை கர்த்தர் பிற்றைய நியாயாதிபதிகளாக தெரிந்து கொள்ளவில்லையே. அவர் மன்னிக்கிறவராக இருந்தாலும் சரி கட்டக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற ஆண்டவர். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கு முன்பே ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே இறந்து நமக்கு வேண்டிய இரட்சிப்பை சம்பாதித்து வைத்து விட்டார். எப்பேற்பட்ட ஆண்டவர்! எவ்வளவு கரிசனையுள்ள ஆண்டவர்! எவ்வளவு நித்திய பேரன்பு கொண்ட ஆண்டவர்! எவ்வளவு நித்திய மன்னிக்கும் ஆண்டவர்! நித்தியமாக மன்னிக்கக்கூடிய ஆண்டவர். அந்த ஆண்டவரிடத்திலே நாம் இன்றைக்கு கிட்டி சேர்ந்திருக்கிறோம். மன்னிக்கக்கூடிய இந்த தெய்வத்திற்கு மாறுத்தரம் நாம் கொடுப்பது எப்படி? அவர் மகிமையின் கர்த்தர், மறு உத்தரவு அருளி செய்கிறவர், அவர் மன்னிக்கிற தேவன். அவருக்கு மாறுத்தரம், பிரதியுத்தரம் நாம் எப்படி கொடுப்பது? 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு துதி செலுத்த வேண்டும். 5ஆம் வசனத்திலே, 9ஆம் வசனத்திலே நாம் காணும் பொழுது அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும்.
3ஆம் வசனத்திலே, 5ஆம் வசனத்திலே, இன்னும் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவரை உயர்த்தி காட்ட வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, 9ஆம் வசனத்திலே நம்முடைய கீழ்ப்படிதலின் மூலமாக அவரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், அவர் கைக்குள்ளான ஆடுகள் நாம். அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பின் சென்று, அவருக்கு செவி கொடுத்து, அவருடைய சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற கருத்தை இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை இந்நாட்களிலே எப்படி இருக்கிறது? 99ஆம் சங்கீதம் காட்டக்கூடிய வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை அமைந்திருக்கிறதா? 99ஆம் சங்கீதத்தின் சகல ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே பொருந்தி இருப்பதாக ஒரே ஒரு காரியம், முக்கியமான காரியம், ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்ட வேண்டும். கர்த்தரே நம்முடைய கொடி, உயரமாக உயர்ந்த இடத்திலே அது கட்டப்பட வேண்டும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை உயர்த்தி காட்டக்கூடிய மக்களாக நாம் விளங்க வேண்டும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தாரே. கனம் பண்ணாதவர்களை எல்லாம் ஆண்டவர் கனம் பண்ணி இருக்கும் பொழுது, கனம் பண்ண நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனை அளவாய் ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய 5 வயதிலே, உங்களுடைய 10 வயதிலே, உங்கள் பள்ளி பருவத்திலே, உங்களுடைய கல்லூரி பருவத்திலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? உயர்த்தி இருக்கிறாரா இல்லையா? உங்களை உயர்த்தி இருக்கும் ஆண்டவரை நீங்களும் உயர்த்தி அவரை கனம் பண்ணி மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 99ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலே உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் கற்றோம் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையை பற்றி நாங்கள் அறிந்தோம். நீர் மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய தெய்வம் என்றும் நாங்கள் அறிந்தோம். மேலாக ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிக்கிற ஆண்டவர். நீர் எங்களை மன்னிக்காவிட்டால் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லையே கர்த்தாவே. உம்முடைய மன்னிப்பு எங்களுடைய வாழ்க்கையில் என்றென்றும் சொந்தமாகத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதலோடு உம்முடைய சமூகத்திலே மண்டியிட்டு உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்தி வாழும் பொழுது, மன்னிக்கும் தேவனே எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். மன்னிக்கும் தேவனே எங்களை மகிழ்ச்சியை கொடுப்பீர். இன்றும் என்றும் எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி மட்டும் மன சமாதானத்தோடு திருப்தியோடு நாங்கள் வாழ்வோம். அந்த கிருபையை நீர் அருளினதற்காக, அந்த கிருபையை நீர் அருளப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.